நெறைய பேர் பண்ற மிஸ்டேக்ஸ் என்னன்னா, இந்த போற ரன்னிங் மார்க்கெட்ல எப்படியாவது இந்த மூவ்க்குள்ள உள்ள என்டர் ஆயிடணுன்ட்டு, நீங்க வந்து ஏதாச்சும் இப்போ ஒரு ஆர்டர் பிளாக்கோ செலக்ட் பண்ணி என்டர் ஆறீங்கன்னா, கரெக்ட்டா வந்து ஒரு கிராப் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இந்த மாரி ஸ்பைக் ஆவான். ஸோ பிரைஸ இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு சேஸ் பண்றத நிறுத்துங்க. இன்ஸ்டெட் வந்து இப்போ லைக் எக்ஸாம்பிள் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் ஜோன் வந்து மார்க்கெட் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்றான்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 ஹவர் ஜோன். அப்ப நம்ம நார்மலா 5 மினிட்ஸ்ல தான் என்டர் ஆகணும். ஸோ இன்ஸ்டெட் நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, எக்ஸாம்பிள் பிரைஸ் மேல வந்து அக்ரஷனா டெலிவரி பண்ணிட்டான் அப்டின்னா, நீங்க உடனே ஏதாவது ஒரு ஃபேர் வேல்யூ கேப்லயோ, ஆர்டர் பிளாக்லயோ அப்படி என்டர் பண்ணாதீங்க. இல்ல போற மார்க்கெட்லயும் நடுவுல என்டர் பண்ணாதீங்க. மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுற வரைக்கும் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா லைக் ஒரு ரீட்ரேஸ்மென்ட் குடுக்கும். அந்த ரீட்ரேஸ்மென்ட்ல கூட என்டர் ஆகக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு கிளியரான ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்க்காக நீங்க வெயிட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் லிக்விடிட்டி ஸ்வீப் குடுத்ததுக்கு அப்புறமா, நீங்க அடிஷனலா ஒரு கன்ஃபர்மேஷன் லைக் இங்க பார்த்தீங்கன்னா, லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு சிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கு. அதுக்கப்புறமா நீங்க என்ட்ரி ஆனீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா வந்து செட்டப்ஸ் வந்து கிளீனா கிடைக்கும். நீங்க போற மார்க்கெட்ல சேஸ் பண்ணி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெறைய ஆர்டர் பிளாக்ஸ், ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இந்த மாரி கிரியேட் ஆயிருக்கும். அண்ட் நீங்க ஈஸியா மார்க்கெட்ல இந்த மாரி இன்டியூஸ் ஆயிடுவீங்க. ஸோ இந்த தப்ப மட்டும் நீங்க யாருமே பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ அதனால பிரைஸஸ சேஸ் பண்ணாம, கிளியரா ஒரு வியூ கிடைச்சதுக்கு அப்புறம் என்ட்ரி பண்ணீங்கன்னா, உங்களோட பேஜ்க்கு ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கிளீனா இருக்கும்.